Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்ன அப்படின்னா அரை அலை திருத்தி மின்சுற்று. முக்கியமான ஒரு டாபிக். அலை திருத்தி அப்படின்னா தெரியும், பொதுவாக திருத்தி அப்படின்னாலே தெரியும். திருத்தி அப்படின்னா என்ன? திருத்தி திருத்துதல் ரெண்டையும் பார்த்துருப்போம். திருத்துதல் அப்படிங்கிறது மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மாறுதிசை மின்னழுத்தத்தை நேர்திசை மின்னோட்டம் அல்லது நேர்திசை மின்னழுத்தமாக மாற்றக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேர் திருத்துதல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த திருத்துதலுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவி, அந்த சுற்று இல்லையா, ஸோ அதை வந்து திருத்தி அப்படின்னு சொல்லுவோம். எதை திருத்தும் அப்படின்னா அலையை தான் திருத்தும். அப்போ நம்ம அலை வடிவில் தான் உள்ளீட கொடுக்க போகிறோம். எதை? ஏசி. கரெக்டாக? அதாவது மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தினுடைய அலை வடிவத்தை உள்ளீடாக கொடுக்கும்போது நமக்கு வந்து நேர்திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்திற்கான அலை வடிவத்தை அது நமக்கு தரும். ஸோ அதை வந்து அலை திருத்தி மின்சுற்றுன்னு சொல்லுவோம். எதனால் இதை வந்து அரை அலை திருத்தி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு முழு அலையினுடைய அரை பகுதியை மட்டும் இது திருத்துறதுனால இந்த மின்சுற்றுக்கு என்ன பேர் அப்படின்னா அரை அலை திருத்தி மின்சுற்று அப்படின்னு சொல்லும். சரியா? ஓகே. ஸோ இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், தமிழில் மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் சந்தி டயோடு. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எல், அதாவது புற மின்தடை அல்லது பழு மின்தடைன்னு கூட சொல்லுவாங்க. ரைட்? லோட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நேம் சொல்லுவாங்க. ஓகேப்பா. ஸோ இந்த மூணு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. ஸோ இது இல்லாமல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும்? மாறுதிசை மின்னோட்ட மூலத்திலிருந்து ஒரு அலை வடிவத்தை நம்ம உள்ளே கொடுப்போம். சரியா? ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு மின்சுற்று படம் போட்டுப்போம். மின்சுற்று படத்தில் முதல்ல வந்து மின்மாற்றியை நான் எடுத்துக்க போகிறேன். மின்மாற்றியை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு வகையான சுருள் இருக்கும். ஒன்று முதன்மை சுருள், இன்னொன்று வந்து துணை சுருள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முதன்மை சுருள், பிரைமரி காயில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், முதன்மை சுருள். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா துணை சுருள். துணை சுருளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை குறைவாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லைன் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கணும், அப்போ தான் அது வந்து மின்மாற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டாவது சுருளை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா துணை சுருள், இங்கிலீஷில் வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? செகண்டரி காயில். இப்போ இந்த உள்ளீடு நம்ம எதை மாற்ற போகிறோம்? மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மாறுதிசை மின்னழுத்தத்தை நேர்திசை மின்னோட்டம் அல்லது நேர்திசை மின்னழுத்தமாக மாற்ற போகிறோம். அப்போ கண்டிப்பாக ஒரு மாறுதிசை மின்னழுத்தம் மூலம் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் இப்படி எடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் சிம்பிளாக ஒரு லைன் போட்டு வேர்ட்ஸ் மட்டும்தான் எழுதியிருப்பான். பட் அது எப்படி இருக்கும், அதனுடைய குறியீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி வரைக்கிறேன். ரைட்? ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். இதுதான் வந்து மாறுதிசை மின்னழுத்த மூலத்தை வந்து குறிக்கக்கூடியது. இதே இது நேர்திசை அப்படின்னா டிசி, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டிசி மின்கலன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மைனஸ். நேர்திசை, இது மாறுதிசை. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே எழுதலாம் மாறுதிசை. மாறுதிசைன்னா இங்கிலீஷில் ஏசி அப்படின்னு போட்டிருப்போம். மாறுதிசை மின்னழுத்த மூலம் அல்லது மின்னோட்ட மூலம் அப்படின்னு சொல்லலாம், மின்னழுத்த மூலம். சரிப்பா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன நினச்சிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு டயோடு, பிஎன் சந்தி டயோட இணைச்சிக்கிறேன். ஓகே. ஸோ இது பி பகுதி, இது என் பகுதி. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஒரு புறமின்தடை அல்லது பழு மின்தடை அப்படின்னு சொல்லலாம், லோட் ரெசிஸ்டர் ஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட வேலை என்ன அப்படின்னா இந்த சுற்றில் வந்து மின்னோட்டம் பாயும் போது ஒரு அளவுக்கு மேலே போச்சு அப்படின்னா சுற்று உருக்குலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பழு மின்தடையாக்கிகளை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரைட்? த நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு இடையில தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? வெளியீடு கிடைக்கும். ரைட்? ஸோ இதிலிருந்து அல்லது இதுக்குள்ள. கரெக்டா? எஸ். வெளியீடு வந்து வி அவுட், வி நாட்னு சொல்லுவாங்க, அவுட்புட் வோல்டேஜ், வெளியீடு மின்னழுத்தம். கரெக்டா? ஓகே.
ப்ளஸ் மைனஸ். எப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸுமா இருக்கும் அப்படின்னு கிடையாது. நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய அந்த அலை வடிவத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? சரி. ஸோ இப்போ இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம், 4வது அலகுலேயே நம்ம படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா மின்மாற்றியை பற்றி. அதில் வந்து 3 வகை, அதாவது பொதுவாக 2 வகை தான் சொல்லுவாங்க. ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி. ஏற்று மின்மாற்றியை பொறுத்த வரைக்கும் படிச்சிருப்பீங்க, மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும், மின்னோட்டம் கம்மியாக இருக்கும் இல்லையா? மின்னோட்டத்தை குறைப்பதன் மூலம் மின்னழுத்தத்தை அதிகரிக்கலாம். கரெக்டா? சரி. ஸோ அப்படி இருக்கணும்னா ஏற்று மின்மாற்றியை பொறுத்த வரைக்கும் முதன்மை சுருளில் இருக்கக்கூடிய சுற்றுகளின் எண்ணிக்கை கம்மியாக இருக்கணும், இங்கே அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்குது? அப்படியே தலைகளாக இருக்குது. இங்கே சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அதனால் இதை வந்து இறக்கு மின்மாற்றின்னு சொல்லுவோம். இறக்கு மின்மாற்றின்னா மின்னோட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் மின்னழுத்தத்தை குறைக்கலாம். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மாறுதிசை மின்னழுத்தத்தினுடைய மதிப்பை குறைச்சி இந்த இடத்துல கொடுக்கும். கரெக்டாக? உடனே வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, சார் அப்போ மாறுதிசையை நேர்திசையை மாற்றுமா? அப்படி கிடையாது. எந்த ஒரு மின்மாற்றியும் மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை நேர்திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தமாக மாற்றாது. ஏசியை டிசியை மாற்றாது. என்ன அப்படின்னா மாறுதிசை மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டத்தினுடைய மதிப்பு அதிகமாக இருந்தால் அதை குறைக்கவோ, குறைவாக இருந்தால் அதை அதிகரிக்கவோ செய்யும். அதுக்காக தான் ஏற்று மின்மாற்றி, இறக்கு மின்மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இறக்கு மின்மாற்றி. ஏன்னா இங்கே சுற்றுகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. அப்போ அதிக மாறுதிசை மின்னழுத்தத்தை குறைந்த மாறுதிசை மின்னழுத்தமாக மாற்றி இந்த இடத்துல கொடுக்கும். கரெக்டா? அது இந்த டயோடு வழியாக வரும்போது டயோடு தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், திருத்தம் இல்லையா? இதுதான் எதா மாற்றும் அப்படின்னா குறைந்த மாறுதிசை மின்னழுத்தத்தை நேர்திசை மின்னழுத்தமாக கொடுக்கும். கரெக்டா? சரி, விளக்கத்தை பார்ப்போம். அப்போ நம்ம மின்னழுத்த மூலத்திலிருந்து டைரெக்டாக எதை கொடுக்குறோம் அப்படின்னா அலை வடிவில் உள்ளீட கொடுக்குறோம். அலை வடிவு மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய வரைபடம் நமக்கே தெரியும். ஸோ இங்கே டைம் நேரம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னழுத்தம் இன்புட் இல்லையா, விஐ உள்ளீடு. ஸோ அலை இந்த மாதிரி இருக்கும், இப்படி போயிட்டே இருக்கும். இதை சைன் வடிவ அலைன்னு சொல்லுவோம். இது பாருங்க, இது ப்ளஸ் எக்ஸ்ஹெச், இது ப்ளஸ் ஒய்ஹெச். அதனால் இது வந்து நேர் பகுதியில் இருக்குது, அதனால் இந்த அரை சுற்று நேர் அரை சுற்று. இது கீழே இருக்குது, அதனால் இது எதிர் அரை சுற்று, நேர் அரை சுற்று, எதிர் அரை சுற்று போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு முழு அலை அப்படின்னா அதில் ஒரு நேர் அரை சுற்று இருக்கும், ஒரு எதிர் அரை சுற்று இருக்கும். இந்த ரெண்டையும் கொடுத்தாலும், ஒரு முழு அலையை நீங்கள் கொடுத்தாலும் அரை பகுதியை அது என்ன பண்ணும், தடுத்து வச்சுக்கும். இன்னொரு அரை பகுதியை தான் என்ன பண்ணும் அப்படின்னா திருத்தம் செய்யும். சரியா? அப்போ முதல்ல நம்ம எதை கொடுப்போம், நேர் அரை பகுதியை மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுறோம். அப்போ இன்னொரு அரை பகுதி என்ன ஆகுது, தடுக்கப்படுது. சரியா? அப்போ ரெண்டையும் தனித்தனியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நேர் அரை சுற்றின் போது, நேர் அரை சுற்றின் போது, நேர் அரை சுற்று டைமில் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ நேர் அரை சுற்றின் போது நம்ம கொடுக்கறது பாருங்க இந்த பகுதி. அப்போ இதற்கு இந்த இடத்துக்கு வேணால் நீங்கள் எம்என் அப்படின்னு நேம் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது மாதிரி ஏபி அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நொட்டேஷன்ஸில் பெரிய வேரியேஷன் கிடையாது. ஓகே, நீங்கள் எந்த நொட்டேஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் எம்என் கொடுத்துக்கிறேன், நீங்கள் புக்ஸில் இருக்கிற மாதிரி ஏபின்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேப்பா. ஸோ இந்த முனை நேர் முனையாக இருக்கும். ஏன்னா ஒரு மின் சுற்றும் ஒரு பேட்டரி மாதிரி தானே, மின்கலன் மாதிரி தானே. ஸோ அதுக்கு என்ன இருக்கும், ப்ளஸ் மைனஸ் இருக்கும் பாருங்கள். ஏன்னா இது ப்ளஸ் இது மைனஸ்னா இந்த பகுதி ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த பகுதி மைனஸாக இருக்கும். கரெக்டாக? எஸ். ஸோ அப்போ பாருங்கள், இந்த துணை சுருளினுடைய நேர்மின்முனை டயோடினுடைய பி பகுதியோட இணையுது. அதே மாதிரி இந்த துணை சுருள் செகண்டரி காயில் சொல்லுவோம் இல்லையா, துணை சுருளினுடைய எதிர்முனை எதோட இணையுது, டயோடினுடைய பாருங்க என் பகுதியோட இணையுது. ஸோ அப்போ இது என்ன பயாஸ், பயாஸ்னா சார்பு. என்ன சார்பு, ரெண்டு சார்பு படிச்சிருப்போம், முன்னோக்கு சார்பு பின்னோக்கு சார்பு. இப்போ ஒரு டயோடு இந்த மாதிரி இருக்குன்னா படிச்சிருப்போம் இல்லையா, ரெண்டு பகுதி பி பகுதி என் பகுதி. ஸோ இது சந்தி, பிஎன் சந்தி. கரெக்டா? ஸோ இதில் ஒரு பகுதி இருந்திருக்கும் ஃபஸ்ட்டு, அந்த பகுதிக்கு ஒரு பேர் இருக்குது இயக்கமில்லா பகுதி. அதை பற்றிலாம் படிச்சிருப்பீங்க. இயக்கமில்லா பகுதிக்குள்ளே இருக்கிறது சிறுபான்மை ஊர்திகள், வெளியே இருக்கிறது பெரும்பான்மை ஊர்திகள். ஸோ நம்ம அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக பார்த்தோம், முன்னோக்கு சார்பு மற்றும் பின்னோக்கு சார்பு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பிஎன் சந்தி உருவாதல். ஸோ அதை எடுத்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெளிவான ஐடியா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு டிசி பேட்டரின்னு வச்சுப்போமா, இது டிசி, இது ஏசி மறந்துடாதீங்க, இது டிசி. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் இங்கே டிசி எடுத்துக்கிறேன்.
ஸோ இதில் பாருங்கள், இது ப்ளஸ் இது மைனஸ். பி பகுதியோட நேர்முனையை இணைச்சிருக்கேன், என் பகுதியோட எதிர்முனையை இணைச்சிருக்கேன். இப்படி இணைச்சா அது என்ன பயாஸ், என்ன சார்பு? முன்னோக்கு சார்புன்னு படிச்சிருக்கோம். முன்னோக்கு சார்பு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தானே இருக்கு பாருங்க, பிளஸ் டு பி மைனஸ் டு என். இங்க பாருங்க, பிளஸ் டு பி மைனஸ் டு என். ஸோ அப்போ இது என்ன சார்பில் இருக்கு? முன்னோக்கு சார்பு. முன்னோக்கு சார்பில் இருந்துச்சு அப்படின்னா இங்க பிளஸ்ஸா, இங்க துளைகள் இருக்கும்னு படிச்சிருக்கீங்க, இங்க எலக்ட்ரான்கள் இருக்கும்னு படிச்சிருக்கீங்க. அப்போ இது என்ன பண்ணும்? பிளஸும் துளைகள் பிளஸ் தானே, ரெண்டு ஒன்றோட ஒன்று என்ன பண்ணோம்? விரட்டு விசை. அப்போ இது இப்படி நகரும், இதுக்கும் விரட்டு விசை இப்படி நகரும். கடைசியில் இந்த இயக்கமில்லா பகுதி உடைஞ்சு பெரும்பான்மை ஊர்திகளால் மின்னோட்டம் உருவாகும். அப்போ கண்டிப்பாக இது வழியாக மின்னோட்டம் பாயும். கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த மாறுதிசை மின்னோட்டம் இங்கே அதிகமாக இருந்து இங்கே கம்மியாக இருக்குது. அந்த மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை என்ன பண்ணுது? இது நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுது அல்லது மின்னழுத்தமாக மாற்றுது. அப்படி வெளியீடு நமக்கு கிடைக்கும். எங்கே கிடைக்கும்? புற மின்தடை அல்லது அந்த பளு மின்தடைக்கு குறுக்கே கிடைக்கும். ஆனால் கிடைக்கிறது எந்த அளவுக்கு டிசி பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நிலையான டிசியாக இருக்காது. எப்படி இருக்காது? நிலையான நேர்திசை மின்னழுத்தம் அல்லது மின்னோட்டமாக இருக்காது. அதான் டிசியாக ஆக இருக்காது. எப்படி இருந்துச்சுன்னா இந்த முன்னோக்கு சார்பில் இருந்துச்சுன்னா ஓகே. அப்போ அது எப்படி இருக்குன்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு மின்னழுத்தம் மாதிரி. துடிப்பு மின்னழுத்தம் எப்படி? பெருமத்திலிருந்து சுழிக்கும், அடுத்து சுழியிலிருந்து பெருமத்துக்கு. பாருங்க இங்க ஏசி அப்படி தானே, சிறுமம் பெருமம் சிறுமம் பெருமம் சிறுமம். அப்போ இதே மாறிட்டு இருக்கும்போது இதால் உருவான நேர்திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தமும் இப்படி மாறிட்டு தான் இருக்கும். அப்போ நிலையான டிசியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? கண்டிப்பாக மின்னழுத்த சீரமைப்பான்களை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஏசியிலிருந்து உருவாகக்கூடிய டிசி அதாவது நேர்திசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தை சீராக மாற்றுவாங்க. ஸோ அது நம்ம அடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ்லாம் அது பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ இது நேர் அரை சுற்றின் போது. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதிர் அரை சுற்றின் போது. எதிர் அரை சுற்றின் போது எதிர் அரை சுற்றின் போதுன்னா இதா இருக்கு இல்லையா, மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய அலை வடிவத்தில் இரண்டாவது பகுதி என்னது? எதிர் அரை சுற்றா. இதை நம்ம உள்ள கொடுக்குறோம். அப்போ நேர் அரை சுற்று தடுக்கப்படுது. அப்போ பாருங்க, இது வலஞ்சுழி, இது இடஞ்சுழி. மாறும்போது என்ன ஆகும்? இதோட பொலாரிட்டியும் சேஞ்ச் ஆகும், மாறும். அப்போ என்ன ஆகும்னா இது மைனஸாக மாற்றிடுவோம், இது ப்ளஸ்ஸாக மாற்றிடுவோம். அப்போ இங்கே என்ன ஆயிரும்? இதுக்கு பதிலாக மைனஸ், இது பதிலாக ப்ளஸ்ஸாக மாறிடும். மாறும்போது பாருங்க, மைனஸ் டு பி ப்ளஸ் டு என். அந்த சார்பு மாறுது இல்லையா? டயோடு இப்படி இருக்கும், பி பகுதி என் பகுதி. பி பகுதியில் பார்த்தீங்கன்னா துளைகள் இருக்குன்னு சொன்னேன், என் பகுதியில் எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொன்னேன், நடுவில் ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னேன், இது சந்தி. இந்த பகுதியில் சிறுபான்மை ஊர்திகள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மின்கலனுடைய முனையை மாற்ற போகிறேன். பாருங்கள், இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இப்படி கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு மின்கலனுடைய எதிர்மின்வாயை பி பகுதியோட, பாருங்கள் எதிர்மின்வாயை பி பகுதியோடனும் நேர்மின்வாயை என் பகுதியோட இணைக்கிறேன். இது ஏசி, இது டிசி, ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இது மைனஸா, இது துளைகள் ப்ளஸ்ஸா, ஒன்று கவர்றதுனால இது இந்த பக்கம் இங்கே வரும். இது எலக்ட்ரானா மைனஸ், இது ப்ளஸ்ஸா, ஒன்று கவர்றதுனால இவங்களும் இங்கே வருவாங்க. வரும்போது என்ன ஆகும்னா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை ஊர்திகள் எல்லா இடத்தையும் பிடிச்சிக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்போ சிறுபான்மை ஊர்திகள் இருக்கக்கூடிய பகுதி இவ்வளவு அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகுது பாருங்கள். இப்போ இதுக்குள்ள பெரும்பான்மை ஊர்திகள் வர முடியாது, ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த் அதிகமாயிருச்சு, வலிமை அதிகமாயிருச்சு. அப்போ இங்கே மின்னோட்டம் பெரும்பான்மை ஊர்திகளால் உருவாகாது. ஸோ அதனால் மின்னோட்டம் எப்போ உருவாகும்? இது உடைஞ்சாதானே உருவாகும். அப்போ இது உடையாது இல்லையாப்பா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி இயக்கமில்லா பகுதி உடையாததுனால இதில் மின்னோட்டம் பாயாது. எப்போ? இந்த சார்புக்கு ஒரு பேர் இருக்கு, பின்னோக்கு சார்பு. பின்னோக்கு சார்பு. அப்போ பின்னோக்கு சார்பில் டயோடு வழியாக மின்னோட்டம் பெரும்பான்மை ஊர்திகளால் உருவாகாது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மை ஊர்திகள் மிகச்சிறிய அளவு மின்னோட்டத்தை உருவாக்கும்.
அதை நமக்கு திருத்துதலுக்கு உதவாது. கரெக்டா? ஸோ ஓகே, அப்போ பெரும்பான்மை ஊர்திகளால் உருவான மின்னோட்டம் 0 எப்போ? பின்னோக்கு சார்பில் இருக்கும்போது. அப்படி டயோடு வழியாக மின்னோட்டம் பாயலை அப்படின்னா புறமின்தடைக்கு குறுக்கே மின்னழுத்தம் இருக்குமா? வெளியீடு மின்னழுத்தம் இருக்காது. அப்போ இங்கே வெளியீடு மின்னழுத்தம் V0 = 0. இங்கே 0 ஆகாது, கண்டிப்பாக ஒரு மதிப்பு இருக்கும். இங்கே 0. அப்போ அடுத்து திருப்பி நேர அரை சுற்று கொடுத்து பாருங்க, மதிப்பு இருக்கும். எதிர் அரை சுற்றில் இருக்காது. அப்போ ஒவ்வொரு நேர அரை சுற்றை மட்டும்தான் திருத்துதே தவிர எதிர் அரை சுற்றை என்ன பண்ணலை? திருத்தலை. சரியா? ஸோ அப்போ அதனுடைய அலை வடிவத்தை பார்ப்போம். இது காலம், டைம். காலம்னு எழுதிக்கலாம், காலம் அல்லது நேரம். இது உள்ளீடு மின்னழுத்தம் VI. இதை நம்ம கொடுக்குறோம் இல்லையா? நேரரை சுற்று, எதிரரை சுற்று, நேரரை சுற்று போயிட்டே இருக்கும். வெளியீடு எப்படி கிடைக்கும் பாருங்க, அதே தான் காலம், டைம் T அப்படின்னு எடுத்துக்கிறேன். வெளியீடுக்கு வந்து V out. நேரரை சுற்றுன்னு போது அது திருத்திச்சு இல்லையா? இந்த பகுதியை திருத்தி அப்படியே கொடுத்துச்சு. ஓகே. இரண்டாவது எதிரரை சுற்று கொடுக்கும்போது தான் இங்கே பின்னோக்கு சார்பில் இருக்கிறதுனால மின்னோட்டம் பாயலை, அதனால் அங்கே என்ன நடக்கலை? திருத்துதல் நடக்கலை. அப்போ இந்த பார்ட்டை கண்டுக்காது. அடுத்து திருப்பி இது நேரரை சுற்று, அடுத்த நேரரை சுற்று கொடுக்கும்போது திருப்பி என்ன நடக்கும்? திருத்துதல் நடக்கும். அப்போ ஒரு முழு அலைங்கிறது 100%. அந்த முழு அலையை திருத்தலை, அதில் பாதி திருத்துது. அப்போ பாதி என்ன எவ்வளவு? 50%. அப்போ 50% திருத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் எவ்வளோ இருக்கும்? கண்டிப்பாக வந்து அதில் சின்ன சின்ன பிழைகளெல்லாம் இருக்கும், இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் இருக்கும். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடியது 40.6%. இவ்வளோ தான் நம்ம பயன் உற முடியும் இல்லையா? ஸோ அதனால் இதுக்கு பேர் பயனுறு திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ பயனுறு திறன் ஈட்டா அப்படின்னு ஒரு நோட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அப்போ எதுக்குள்ள விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியீடு திறனுக்கும். வெளியீடு திறன் என்னது? அவுட்புட் பவர். வெளியீடுங்கிறது DC தானே? அப்போ DC அவுட்புட் பவர் டு த AC இன்புட் பவர். அதாவது தமிழில் நீங்கள் எழுதும்போதே பயனுறு திறன் என்கிறது DC வெளியீடு திறனுக்கும் AC உள்ளீடு திறனுக்கும் இடையேயான விகிதம். அது எவ்வளவுப்பா? 40.6%. இல்லை இன்னும் நீங்கள் தெளிவாக எழுதணும்னா பயனுறு திறன் என்கிறது நேர்திசை மின்னோட்டத்தின் அல்லது மின்னழுத்தத்தின் வெளியீடு மின்னழுத்தத்திற்கும் மாறுதிசை மின்னோட்டம் அல்லது மின்னழுத்தத்தின் உள்ளீடு என்னது திறனுக்கும் இடைப்பட்ட தகவு. இது வெளியீடு திறன், இது உள்ளீடு திறன். ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ மதிப்புமா வருது? நம்ம அரை அலை திருத்தியை பொறுத்த வரைக்கும் 40.6%. எத்தனைக்கு? 50%க்கு. கரெக்டாக? ஸோ ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில் கொஸ்டின். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.